அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ விளாகில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஹாய். ரேவரஸ் விளாக்ஸில் அவரோட கேமரா எடுத்து நீட்டினாலே ரேவரஸ் விளாக்ஸ்னு வந்துடுது. என்னன்னு தெரியல, மெமரியில் அப்படியே அண்ணே வந்து காப்பி பண்ணி வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன கோட் வேர்டு எதுவும் இருக்கா? இங்கே பாருங்க மறுபடியும். ஐயோ கேமரா அவங்க நீட்டக்கூடாது. இந்த மதராசா பட்டின படத்தில் ஒருத்தர் கேமரா நீட்டும் அப்படியே அசையாமல் அப்படியே நிற்பார்ல, அது மாதிரி அக்காட்ட கேமரா நீட்டும். அதெல்லாம் எடிட் பண்ணி எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் எடுத்துடணும். ஓகே ஓகே ஃபேம், நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ விளாகில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃபேம், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ரேவரஸ் ப்ரோட தான் ரைடு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்து அங்கெங்கே போகிறோம். அங்கெங்கே போய்ட்டு என்னென்ன வீடியோ வருதோ அதை வந்து அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போகிறோம். ப்ரோ பெட்ரோல் இருக்கா இல்லையா ப்ரோ? இருக்கா? ஓகே டன். என்ன ஒரு அதிசயம், பெட்ரோல் இருக்குன்ட்டாங்க டக்குன்னு வண்டியில். ஓகே ஃபேமு, டக்குன்னு மூவ் பண்ணுவோமா? நம்ம வண்டியில் பாருங்கள் சின்சானில் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 கோடு இருக்குது, அவ்வளோதான். சம்திங் இந்த இது எதுக்கு மாட்டினேன்னு தெரியலை. ஏன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து சார்ஜர் பின்னை பார்த்தீங்கன்னா வந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். எதுக்கு மாட்டினேன் அப்படின்றது தெரில. ஓகே லெட்ஸ் கோ மூவ். ஓகே ஃபேம் அப்படியே ஓட்டிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான் விளாக. லெட்ஸ் கோ. ரூட் எனக்கு தான் தெரியும், பார்த்துக்கோங்க. ஐயோ எடுத்தோடனே வாடா, எடுத்தோடனே தடங்கள் விதிக்கிற மாதிரி பஸ்காரர் குறுக்க வர்றாரு. ஒரு நல்ல ஒரு காமெடி இருந்துச்சு, ஃபன்னு. அது பண்ணலான்னு போனேன், அந்த ஃபன்னு பண்ணலான்னு போனேன். பட் இடையில பாருங்கள் எவ்வளோ வண்டி வருதுன்னு. இப்போ வால்பாறையில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து வண்டி தாங்க வந்துக்கிட்டு இருக்குது. எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வந்து வந்துட்டாங்கங்க. ப்ரோ இப்போ நீங்கள் வந்து கூகுள் மேப்பெல்லாம் நம்ப முடியாது, ஐஆர்எஃப் தான் இப்போ வந்து உங்களுக்கு மேப். சரியா? என்ன ப்ரோ இன்னும் மௌன விரதமா, எதுவுமே பேச மாட்டீங்க? ஐயோ ஓகே, ஏன் கேட்காது? அதெல்லாம் கேட்கும் 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 பார்ப்போம். கேட்கலன்னா நானே வாய்ஸ் கொடுத்துக்கிறேன் உங்கள் வாய்ஸில். இப்படி தானே சகாயம் வாய்ஸ் தானே உங்கள் வாய்ஸு? அட மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸ் தானே? 5000 எக்ரிமெண்ட் அந்த காமெடி. இருங்க பாய், வண்டி வருது இல்லை? பா என்ன மாதிரி இருக்குது தெரியுமாங்க, நம்ம சின்சானில் ஒரு சொந்த வண்டி டியூ முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குதே தவிர நிறையா இருக்குது. டியூ முடிச்சோம்னா எப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாப்பினஸ் இருக்குங்க நம்ம சின்சானை எடுத்து ஓட்டும் போது. இப்போ வால்பாறை உண்மையாலுமே நேற்றுலாம் வந்தேங்க, நேற்று கிட்டத்தட்ட ஒரு 5:45 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து மிஸ்ட்டு தாங்க. மிஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக சூழ்ந்துருச்சு. எங்கேப்பா பின்னாடி தான் வர்றாங்க. இப்போ நான் தான் வந்து ரேவரஸ் ப்ரோவுக்கு வந்து நான் தான் வந்து இப்போ வந்து கூகுள் மேப்பு நான் மெதுவாக போகிறேன். நான் வேகமாக போகிறப்பலாம் யாரும் வந்து வண்டி நல்ல வேலை குறுக்க விடல. ஒவ்வொரு லக்கு தாங்க, ஒவ்வொரு லக்கில் தப்பிக்கிறவங்க தான் உண்டு. கேப்பில் ஓட்டுறது தாங்க இங்கே. மேலே வரைக்கும் ரோடு நல்லா இருக்குது, கீழே வந்ததுக்கப்புறம் தான் ரோட்டோட இதே வந்து ஸ்பெசிஃபிகேஷனே தெரிய வருதுங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 100 மீட்டருக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ரோடு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரோடெலாம் டீசெண்டாக தாங்க இருக்கும், ஓரளவு வண்டி ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியலை, சரி போய் பார்ப்போம். இப்போ வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட்ன்ற ஒரு பிளேஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து போய்கிட்டு இருக்கோம். ஐயோ ஓகே. இங்கெல்லாம் வந்து பொறுமையாக வர்றது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு நம்ம பேசுகிறது வந்து முக்கியமாக இருக்கும். ஏன்னா சப்புன்னு அடிச்சு விடுவாங்கங்க. ஏன்னா அந்தளவு பார்த்திங்கன்னா வந்து கோவப்படுறாங்க. நானும் கிட்டத்தட்ட பெட்ரோல் பங்கில் பார்த்துட்டேன், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். ஸோ கொஞ்சம் வந்து கோவம் அதிகம்லாம் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. டேய் தம்பி, ஐயோ என்னடா அத்தனை நாள் மழை பெஞ்சிச்சு, இதுக்குள்ளே தண்ணி ஓட மாட்டேங்குது. நம்ம வந்து இப்போ வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோம். எங்கப்பா பின்னாடி ரேவரஸ் வர்றாங்களா? வர்றாங்க. நாங்களாம் ஹாரன்லேயே வந்து சாங் அடிப்போம்னே. இங்கே பாருங்க, டி எப்படி கம்மு எப்படி பண்ணா இருக்கா? எப்படி பண்ணா இருந்துச்சா இல்லைங்களா? ஹாரனு
ஏய் ஏன்னா வெறும் பெட்ரோல் பங்க் மட்டும் தான் இருக்கு. இது பெட்ரோல் பங்கா யூரின் பாஸ் பண்ணுற இடமாடா? எல்லாரும் எப்படி போயிட்டு இருக்கீங்க? போங்கடா நீங்களாவது நிம்மதியாக போங்கடா. போயிட்டு இப்போ நிறையா பிளான் இருக்குது அவங்களுக்கு. பார்த்திங்கன்னா வந்து ரெவரேஸ் பார்த்திங்கன்னா வந்து விளாக் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று எடுக்கணுங்க. அப்படியே வந்து சோலோவாக எந்தெந்த இடத்துக்கு போகிறோம் என்ன அப்படின்றது வந்து ரீல்ஸ் எடுக்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுக்கணுங்க. அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான வண்டி எடுத்தீங்க பாருங்கள். என்னடா டே இப்போ தானடா 5 கோடு இருந்துச்சு, அதுக்குள்ள 1 கோடு. ஐயோ என்ன இது? இங்கே பாருங்க ஃபேமு, இவ்வளோ நேரம் 5 கோடு இருந்துச்சு. 5 கோடு தான் இருக்கா? இருங்க எண்ணி பார்ப்போம். 1 2 3 4 4 கோடு தான் இருக்குது. பெரிய குடியாரன் ஆகிட்டடா டே எப்பா. ஏடா 1 கோடு குடிக்கிற அளவுக்காடா? என்ன ஃபேம் இப்படி ஆகிட்டான் வர வர? என்னன்னு தெரியலையே. இல்லை வேறு எதுவும் ஏர் ஃபில்டர் மாற்றியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு, எல்லாமே இது பண்ணியாச்சு. ஃபியூல் இன்ஜெக்டர் எனக்கு தெரிஞ்சு க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுவாக கூட இருக்கலாம், என்னன்றது தெரிலையே. ஆனால் இப்படி இதாகும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தெரிலங்க. இவ்வளோ பெரிய குடிகாரன் ஆகிட்டியா டேய் தம்பி? நீயாடாது ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன்டா நீ? என்ன டே வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே அப்படியே சவுண்டெல்லாம் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைலேஜும் பயங்கரமாக கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 47 50 கொடுத்துருக்காங்க. நான் வந்து ட்ரை ஆகி கூட வந்து ஓட்டி செக் பண்ணி வச்சுருந்துருக்கேன். அப்போலாம் பார்த்திங்கன்னா வந்து 50 கூட கொடுத்துருக்காங்க. இப்போ என்னடான்னா 1 கோடு இறங்குறான். ஐயோ என் மனசே ரொம்ப பாதிப்படைக்க வைக்கிறான். என்னன்னு தெரிலையே. ஐயோ